பெரியவர் ஐயா கேப்பென்றாரு வாழும் நீ கொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் பொண்ண தொட்டு தொட்டு வணங்கி வரும் ஜோரான தங்கரகம். கேப்டன் புகழ் வாழ்க, கேப்டன் புகழ் வாழ்க, கேப்டன் புகழ் வாழ்க. வா 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 வா. இசை அஞ்சலிகள் தொடர்ந்து அங்கு முழங்கிக் கொண்டிருக்கிறது. தீவுத்திடல் கேப்டன் விஜயகாந்துக்கு விடை கொடுக்க மறுக்கிறது. ஏனென்றால் அத்தனை மக்கள் வெள்ளம். இந்த நேரத்தில் அவருடைய இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கணும். தொடங்க முடியாத அளவுக்கு சாறை சாறையாக மக்களும் விஐபிக்களும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். தேமுதிக தலைமையகத்திலிருந்து காட்சிகளை பார்க்குறீங்க. இங்கே தான் அவருடைய நல்லடக்கமானது நடக்க இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் நடக்கிறத பார்க்கின்றோம். முக்கியஸ்தர்களும் குடும்பத்தினரும் மட்டுமே பங்கேற்க ஏற்பாடு. பொதுமக்களுக்கு அஞ்சலி செலுத்த தேமுதிக தலைமையகத்தில் அனுமதி இல்லை. ஆனாலும் கூட அதை ஏற்க மறுத்து பல்லாயிரக்கணக்கில் அந்த மக்கள் கூட்டம் குவிந்திருக்கிறத பார்க்கிறோம். ஏற்பாடுகள் பற்றி விரிவாக செய்திகளை பதிவு செய்யறதுக்கு பாஸ்கர் இணைந்திருக்கிறார். பாஸ்கர், ஏற்பாடுகளை பார்க்க முடிகிறது. திட்டமிட்டபடி 4:45 மணிக்கு நல்லடக்கம் நடக்குமா என்பது சந்தேகம். ஏனென்றால் இறுதி ஊர்வலம் தொடங்கவே இல்லை. அங்கே நீங்க பார்க்கிற பதிவு செய்கிற ஏற்பாடுகளை விரிவா நேர்களுக்கு விளக்கி சொல்லுங்க. தேமுதிக தலைமை அலுவலகம் என்பது போலீஸுடைய காவல் பாதுகாப்புக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இறுதி சடங்குல அதே போல குடும்ப உறுப்பினர்கள் 200 பேர் மற்றும் முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், தேமுதிகவுடைய மாவட்ட செயலாளர்கள் 200 பேருக்கு மட்டுமே இந்த அனுமதி சீட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடையாள அட்டையை காட்டிவிட்டு உள்ளே வருவதற்குண்டான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. தேமுதிகவுடைய தொண்டர்கள் தேமுதிக அலுவலகத்துக்கு வெளியே காத்திருக்கிறார்கள். அவர்கள் உள்ளே எங்களை அனுமதிக்க வேண்டும் அப்படிங்கிற வேண்டுகோளோடு கண்ணீரோடு காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வழிநெடுகளும் மக்கள் காத்திருக்கக்கூடிய நிலையில தேமுதிக தொண்டர்கள் தேமுதிக அலுவலகத்துக்கு வெளியே காத்திருக்கிறார்கள். கண்ணீரோடு காத்திருக்கக்கூடிய காட்சிகளாகவே இந்த காட்சிகள் இருக்கிறது. மேம்பாடும் கோயம்பேடும் மேம்பாலத்தையும் சுற்றிலுமே மேல் நின்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இறுதி ஊர்வலம் அங்கிருந்து புறப்பட்டு எப்போது தலைமை அலுவலகத்துக்கு வருகை தரும், எப்போது நல்லடக்கம் செய்யப்படுவதற்கான எப்போது அறிவிக்கப்படுவார்கள் என்பது குறித்தெல்லாம் அவர்கள் காத்திருக்கிறார்கள். பெரிய பெரிய திரைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது வெளியே. அதில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உள்ளே குடும்ப உறுப்பினர் மட்டுமே அனுமதி வழங்கப்படுகிறது என்பது காவல்துறையில் அவர்களுக்கு வேண்டுகோளாக விடுத்திருக்கிறார்கள். இங்கே விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய விஐபிகள் ஒரு 4 மணி அளவுல இங்கு வர தொடங்குவார்கள். அதற்கு முன்னதாகவே விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் தொண்டர்கள் கடைசியாக அவரை விஜயகாந்த் உடலை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற அவரோடு காத்திருக்கக்கூடிய காட்சிகளும், கண்ணீரோடு நின்று இருக்கக்கூடிய காட்சிகளும், உள்ளே எங்களை எப்படியாவது அனுமதிகள், பெரிய திரைகள் வைத்திருக்கோம், அதில் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், உள்ளே அனுமதி இல்லை என்பதை அவர்கள் தெரிவித்து விட்டார்கள் காவல்துறை திட்டவட்டமாக. காரணம் என்னவென்றால் கட்டுக்கடங்காத கூட்டம், லட்சக்கணக்கான தொண்டர்கள் காத்திருக்கிறார்கள். தீவுத்திடலிலிருந்து சாலை மார்க்கமாகவே அவர்கள் இங்கு வந்து சேர்ந்து
செய்து விடுவார்கள். இதன் காரணமாக அந்த கூட்டம் இங்கு வருகிற பட்சத்தில் காவல்துறைக்கு அது பெரிய சிக்கலாக இருக்கும். அவர்களை கட்டுப்படுத்துவது என்பது எளிதான காரியமல்ல. இதன் காரணமாகவே பெரிய திரைகள் என்பது தேமுதிக தலைமை அலுவலகத்தில் சுற்றிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக உள்ளே இறுதி சடங்கு மற்றும் நல்லடக்கம் தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொள்ளுங்கள், உள்ளே வரக்கு முயற்சி செய்யாதீர்கள், காவல்துறை உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டார்கள். காரணம் என்னவென்றால் ஏற்கனவே நேற்று இங்கு அவருடைய உடல் வைக்கப்பட்டிருந்தது. ஏராளமானோர் தாரதாரையாக அஞ்சலி செலுத்தினார்கள். அதே நேரத்தில் தீவுத்திடலுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கும் பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஜயகாந்தனுடைய உடல் எப்போது இங்கு கொண்டு வரப்படும் என்பதை தெரிந்து கொண்டு கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு வருகை தந்த தொண்டர்கள் அனைவருமே தேமுதிக தலைமை அலுவலகத்தில் காத்திருக்கக்கூடிய காட்சிகளாகவே இங்கே காவல்துறை விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தேமுதிக தலைமை அலுவலகத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய சர்வீஸ் ரோட் மட்டும் போக்குவரத்துக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. மற்ற சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து வழித்தடங்களிலும் வாகனங்கள் எளிதாக செல்வதற்கு உண்டான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய விஐபிகள் மற்றும் விஜயகாந்தனுடைய உடல் நல்லடக்கத்துக்காக தீவுத்திரையிலிருந்து புறப்பட்டு வழி நெருங்கிலும் எவ்விதமான பாதுகாப்பு மற்றும் அதே போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வண்ணம் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் காவல்துறையுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. நல்லடக்கம் செய்யப்படக்கூடிய அந்த இடத்துல அனைத்து பணிகளும் முடிவிட்டு தேமுதிகவுடைய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் வருகை தந்த பிறகு அதற்கான பணிகள் என்பது இறுதி பணிகளாக நடைபெறும். அதற்கான ஏற்பாடுகளும் விரிவாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நம்ம கோயம்பேட்டில் காட்சிகளை பார்க்கின்றோம். எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு டிஜிட்டல் ஏஜ். அவருடைய உடல் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் இறுதி பயணம்லாம் தொடங்கலை அப்படின்னு. அதை தெரிந்தும் கூட கோயம்பேடு அலுவலகத்தில் எவ்வளோ 1000 பேர் குவிந்திருக்கிறாங்கன்னு பாருங்கள். அதை தாண்டி மேம்பாலத்தில் எவ்வளோ பல நூற்றுக்கணக்கானவர்கள் நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இது ஒரு டிஜிட்டல் ஏஜ். இன்றைக்கி டிவியில் எளிமையாக பார்த்துட முடியும், இன்னும் துல்லியமாக காட்சிகளை பார்க்க முடியும், என் கையில் இருக்கக்கூடிய ஃபோனில் பார்த்துட முடியும். ஆனாலும் கூட இது அவர்கள் வீட்டில் நடந்த ஏதோ ஒரு துக்க காரியம் போல இதில் எங்களுடைய பங்கேற்பு இருக்கணும் அப்படின்னு எவ்வளவு 1000 பேர் குவிகிறார்கள் என்றால் எத்தனை வாழ்க்கையை, எத்தனை மனங்களை திரு விஜயகாந்த் தொட்டிருக்கிறார் என்பதை நம்மால் உணர முடியும். முக்கியஸ்தர்களும் பொதுமக்களும் தொடர்ந்து தீவுத்திடலுக்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். தீவுத்திடல் விஜயகாந்துக்கு விடை கொடுக்க மறுக்கிறது. காரணம், மக்கள் சாரையாக இறுதி ஊர்வலத்தை தொடங்க முடியாத அளவுக்கு இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, இன்னும் இவ்வளோ 1000 பேர் குவிந்திருக்கிறார்களே, அவர்களெல்லாம் அவர்களுடைய உணர்வெல்லாம் மதிக்கணும் என்ற நோக்கத்தில் அவருடைய இறுதி ஊர்வலமானது தாமதமாகி கொண்டே போறதை பார்க்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.